நேந்திரம் பனானா பவுடர் கேரளாவில் ஏத்தங்காய் பவுடர்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய குழந்தைங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபுட்டாகவே கொடுப்பாங்க. இது வெயிட் கெயினுக்கு மட்டும் கிடையாது, இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தோல் சீவிட்டு உப்பு கலந்த தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காக செய்யணும். உப்பு சேர்க்கறதுனால பாக்டீரியா எதுவும் ஃபார்ம் ஆகாது. அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் படுற மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பளமாக ஆகிடும். 2 நாள் போதும். இப்போது நல்லா ஈரப்பதமே இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் நல்லா துணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு இந்த மாதிரி நைஸாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அதை 2 கரண்டி எடுத்து அது கூட தண்ணி பால் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு நல்லா கிளறுங்க. இப்போ அது நல்லா வெந்ததும் அது கூட ஒரு கரண்டி நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்து கடைசியாக நெய் கலந்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். நிறைய சத்துக்களும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.